நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லியும் மறுபக்கம் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது தீபிகாவும் மறுபக்கம் தீபக்கும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா நம்மளோட கேஸ் ஒரு பக்கம் சுமூகமாவும் மறுபக்கம் பிரச்சனையும் சிக்கல்கள் எல்லாமே ஒரு பக்கம் ஓயும். ஆனா தீபிகா இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம அவங்க பேசுறதா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவாளர் இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த தீபிகாவை திருத்த முடியுமா, அவங்க கிட்ட உண்மையை சொல்லி புரிய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல தீபிகா இருக்காங்களா, அவங்க மனசுக்குள்ள அந்த குழந்தைன்ற விஷயத்துல தன் கணவர் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை நாம ஒரு பக்கம் எவ்வளவு சீக்கிரம் வளர்க்க முடியுமோ வளர்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்தா சந்தோஷமா இருக்கும். அவங்க அந்த குழந்தைய அழைச்சிட்டு போகும்போது தீபக்கு ரொம்ப சுக்குநூறா உடஞ்சு போயிட்டாரு. ஒரு பக்கம் ஐயோ என்னோட கண்ணு, என்னோட உலகம், என்னோட உசுறு எல்லாமே என் பொண்ணு தான், அப்படிப்பட்ட என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு அழைச்சிட்டு போறாளே, கொஞ்சம் கூட அவனுக்கு மனசாச்சே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம மல்லி இருந்து என் மேல என்னன்னே தெரியல ரொம்பவே கோபத்தையும் ஒரு பக்கம் வெறுப்பையும் காட்டின இருக்காங்க. என்ன ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மல்லி நீங்க யாருன்ற விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க சும்மா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வீட்டில் இருந்தீங்களா, அந்த சமயத்தில் உங்களை பொண்ணு பக்கம் தினேஷ் ஒருத்தர் வந்தா ஞாபகம் தான்? ஞாபகம் இருக்கு. நான் கூட அவரை சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனா என் பின்னாடியே சுத்தி இருந்தாரு, எனக்கு பிடிக்கல. அதனால அவர்கிட்டே ஓப்பனா சொல்லிட்டேன், அந்த மாதிரி என் பின்னாடி வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, என் குடும்பத்துக்காக கொஞ்சம் நான் போராடணும். எங்க அண்ணன் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்காரு, அவரு கடத்துல தள்ளி விட்டு எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டேன். ஆனா அவரு இருந்து அதுக்கப்புறம் என் பின்னாடியே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, நீங்க சொன்ன அடுத்த நாளே அவரு இறந்துட்டாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா நம்ம மல்லி கேட்கறாங்க. ஆடா ஆமா, அவ இறந்ததுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம். என்னோட தம்பியை கொண்டது இந்த கேடுகட்ட கேவலமானவ தான். இவளுக்கு எவ்வளவு தைரியம் தான், இவ்வளவு திமிரு இருந்தா என் தம்பியை என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்பா. என் தம்பியவே கொண்டுட்டால, இவளை சும்மா விட மாட்டேன், இவளை பழிக்கு பழி வாங்கியே தருவேன், என் தம்பியை கொண்ட யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு ரணத்தையும் ஒரு பக்கம் வன்மத்தையும் வளர்த்துன்னு இருக்காங்க. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வளர்த்துன்னு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆடா ஆமாங்க, வன்மத்தை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வளர்த்து வச்சுன்னு இருக்காங்க. இவங்களை நம்ம என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் நாம ஒரு பக்கம் விலகி 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 போனாலும் இவங்க ஒரு பக்கம் விலகாத கருப்பு விடாத கருப்பு அப்படின்ற மாதிரி துரத்தி துரத்தி வந்து நம்மளை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடுமை பண்றாங்களே. கொடுமைன்னு கோவிலுக்கு போனா கோவிலே ஒரு பக்கம் தலைவிரிச்சு ஆடுதான். அது போலதாங்க இவங்க பண்றதும் ஒரு பக்கம் இருக்கு. நம்ம மல்லி இருந்தாலும் கதறி ஆடுறாங்க. விஜய் நீ தெரியாம அறியாம புரியாம பண்ண தப்புக்கு நீ எப்படி பொறுப்பாக, நீ எல்லாம் பொறுப்பு இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. என்னதான் ஆறுதல் சொன்னாலும் ஒரு பக்கம் அந்த ஆறுதல் ஏற்றக்கூடிய இடத்துல நம்ம மல்லி இப்போதைக்கு இல்லைங்க. மல்லியை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்துல இருக்காங்க. என்னடா இது, நம்மளை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இது வரைக்கும் நம்ம யாரும் ஹர்ட் பண்ணதில்லை, யாரும் கஷ்டப்படுத்தினதில்லை. ஆனா நம்மளால ஒரு உசுறு போயிட்டு வந்து நினைச்சும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கூனி குறுகி அழுந்து கதறி தேம்பி வெம்பி நொந்து அழுந்தாங்க. விஜய் ஒரு பக்கம் சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம தீபக்கம் இருந்து உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறது என்னோட பொறுப்பு, எக்காரணத்து கொண்டு உங்களை நான் இந்த கேஸ்ல மாட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. எனக்கு இப்போ வாக்குறுதி எல்லாம் முக்கியம் இல்லை, நீங்க சந்தோஷமா இருக்கணும். என்ன தவறா புரிஞ்சுக்கிட்ட இடத்துல நான் யாரு என்ன ஏன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கணும், அது என்னோட முழுக்க கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தீபிகா கிட்ட பேசுறதுக்கு நம்ம மல்லி எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. ஆனா தீபிகா இடம் கொடுக்கல, ஒரு பக்கம் அவாய்ட் பண்ற பாக்குறாங்க. மல்லி வந்தாவே சரி பூஜை தூக்குறது கோவப்படுறது இந்த மாதிரி ஆக்ரோஷத்தோட தான் நடந்துறாங்க. என்ன மல்லி அப்படியே நைஸா வந்து எங்கிட்ட ஒட்டிக்கிட்டு எங்கிட்ட என்ன எங்க இருக்கிறது யார் யாருன்னு பார்த்தா அவங்க எல்லாரும் கொள்ளலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு நம்ம மல்லிக்கு. ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வார்த்தையால ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்களே, வார்த்தையால நம்மளை சுட்டேரிக்கிறாங்களே, அவங்களுக்கு மனசாட்சியே இருக்காதான் நம்மள இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆட் பண்றாங்க. ஆனா எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம தாங்கிக்கிட்டு பொறுமையா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இது எதுவுமே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில கூனி குறுகி போயிட்டு இருக்காங்க. என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா அந்த மாதிரி சிக்கல் இன்னல் எல்லாமே வரதா வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு சரி ஓகே அப்ப மாறும் இப்ப மாறும் எப்ப மாறும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து ஒரு பக்கம் காலங்கள் கடந்து போனாலும் எதுவும் மாறுற மாதிரி தெரியல. பாப்போம் என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் புதுசா தினசம் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. யாரா கொண்டு வந்திருக்காங்க, என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்கு வரலான்னு இருக்கா, வீட்டில் இருக்கீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. வாங்க மாமா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன்னா என்ன காரணத்துக்காக வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து எல்லாம் உண்மையை சொல்ல போறாரு. என்னால தான் சுடர் இறந்தா, அது மட்டும் இல்லாமல் நான் அனுப்பின அடியாளால் தான் இறந்தா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். அதுக்கப்புறம் விஜய் ஏதோ ஒரு முடிவு பண்ணிவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து சொல்லவும் வராரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு, கதிரேசனை மாட்டி விட்டு நாம இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருப்பாரா,
இல்ல சரி ஓகே எல்லாமே ஒரு பக்கம் கடந்து போயிருச்சு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது, மேலும் மேலும் ஒரு பக்கம் நம்ம வழியில போயிட்டு இருக்கோம், ஆனா இந்த சமயத்துல நம்ம எது ஒண்ணு செஞ்சாலும் அது நமக்கு தான் ஒரு பக்கம் ஆபத்தா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரா, என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது அப்படின்றத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு, ஆனந்தமாவும் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நம்ம கதிரேசனை உண்மையை சொல்லவும் நம்ம விஜய் ஷாக் ஆயிடுறாரு. ஒரு பக்கம் என்ன பேசுறது, இது அப்பவே சொல்லலையே நான் கைதான போது ஏமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு அப்ப என்ன பண்றதுன்னே சொல்லிட்டு தெரியல மாப்பிள்ள, பயம் ஒரு பக்கம் பதட்டம் ஒரு பக்கம் எல்லாமே சேர்ந்து என்ன ஒரு பக்கம் ஓரமா உட்கார வச்சிருச்சு, என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. உங்க மன்னிப்பை தூக்கின்னு போய் குப்பத்தோட்டில போடுங்க மாமா, அந்த மன்னிப்பு எனக்கு தேவையில்லை, ஆனா நீங்க பண்ணது தப்பு தான், அந்த தவறுக்கான தண்டனை இங்க கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓப்பனா சொல்லிடுறாரு. என்னடா தன் வாயே தனக்கு எதிரின்ற மாதிரி நானே என் வாயை கொடுத்து மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண இருக்காங்க. அந்த திங்கிங் ஏற்ற மாதிரி நம்ம விஜய் செய்வாரா செய்ய மாட்டாரா, மல்லி என்ன பண்ண போறாங்க, மல்லி இருந்து இல்லை வேணாம் விஜய் பொறுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆராயாம தீர விசாரிக்காம சொல்ல முடியாது, ஏன்னா அடியால் வந்தது ஓகே, அந்த கத்தி நம்ம வீட்டுல இருந்து எப்படி அங்க போச்சு, ஒருவேளை அந்த கத்தியில எட்டு போயிட்டு அவங்க ஒருவேளை இது பண்ணிட்டு அந்த பழியை யார் மேலேயே ஒன்று போடலாம்னு சொல்லிட்டு விட்டு வந்திருக்கலாம்ல, அப்போ இவர் போய் இவர் மாட்டேன்னு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை ஒரு பக்கம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க மேற்கொண்டு. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்து நம்பருக்கு தருங்க.